கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற சில ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், உதவி செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாகிவிட்டது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாரை உற்று நோக்குகிறான். ஒரு வெற்றிகரமான பிரசங்கியார் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய எழுதிய இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம், நல்ல ஒரு பாடம். வெற்றிகரமான ஒரு பிரசங்கியார், வெற்றிகரமான ஒரு ஊழியக்காரன் எங்கு எதை பேச வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த கொரிந்து சபையாரை பார்க்கும்போது அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை என்பதை கண்டுகொள்ளுகிறான். கண்டுகொண்டு ஐயோ, இவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள், எனவே ஆவிக்குரியவைகளை இவர்களோடு பேசினால், ஆழமான காரியங்களை இவர்களோடு பேசினால் இவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்காது. இவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினாலே கொஞ்சம் மேலோட்டமாகத்தான் இவர்களிடத்தில் பேச வேண்டியதாக இருக்கிறது என்று எண்ணி அவன் மேலோட்டமாக பேசுகிறான் என்பதை 2வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை என்று அவன் எழுதுகிறான். சில ஊழியக்காரர்களை கவனித்து பார்த்தால் விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், தங்களுக்கு முன்பாக இருக்கும் தேவ ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய அறிவு அதை அவர்கள் காண்பிக்க வேண்டும். தங்களுக்கு என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறதோ அவைகளையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி சில இடங்களிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கத்தினால் எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படவில்லை. எனவே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த விஷயத்திலே கவனமுடன் இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திற்கு நாம் செல்லுகிறோம், அங்கே கிராமத்து மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். சரி, இங்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு அது தெரிகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா, கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவர் எழுதுகிறார். இந்த கொரிந்து சபைக்கு தான் ஆவின் வரங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆவின் வரங்களை பெற்றிருக்கிற சபை, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடைபெற்று கொண்டிருக்கிற சபை, ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிற சபை. இந்த சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய கூற்று என்ன தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. இன்றைய நாட்களில் சில மனிதர்கள் சில சபை பிரிவுகளை பார்த்து இந்த சபையெல்லாம் ஆவிக்குரிய சபை அல்ல. ஒருவேளை நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், நகை அணிந்திருக்கிறவர்களை பார்த்து, கலர் வஸ்திரங்களை அறிந்திருக்கிறவர்களை பார்த்து இவர்களெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள், இவர்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள். எங்கள் சபை மாத்திரமே ஆவிக்குரிய சபை, அந்த சபையெல்லாம் ஆவி இல்லாத சபை, இந்த சபை செத்து போன சபை, இந்த மக்கள் ஆவி இல்லாத மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்த ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஒரு காரியத்தை மனுஷன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறான்,
அதே காரியத்தை தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? தேவனுடைய தராசு வேறு, மனிதர்களுடைய தராசு வேறு. தேவனுடைய தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. மனிதருடைய பார்வையிலே நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாய் என்று சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷர்கள் உன்னை பார்க்கிற பார்வை நீ உயிருள்ளவனாக அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் உன்னை உயிருள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் உயிருள்ளவன் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய பார்வை வித்தியாசமானது. என்னுடைய பார்வையில் நீ செத்து போனவனாய் இருக்கிறாய் என்று சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஆவிக்குரியவர்கள், யார் மாம்சத்திற்குரியவர்கள்? இதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவிக்குரியவர்கள், ஆவி எப்படி அழியாமல் நிலைத்து நிற்கிறதோ அதே போல அழியாமல் நிலைத்திருப்பார்கள். பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பங்கடைவார்கள், வாசமாய் இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஆனால் மாம்சத்திற்குரியவர்கள் எப்படி இந்த மாம்சமானது மண்ணிற்குள் சென்று அழிய போகிறதோ அதே போல அவர்களும் நரகத்திலே சென்று தங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். நரக ஆக்கினையிலே அவர்கள் பங்கடைகிறார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்திருக்கிற அந்த அக்கினி கடலிலே அவர்கள் பங்கடைகிறார்கள், மாம்சத்திற்குரியவர்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி, நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்குரியவர்களா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நான் ஆவிக்குரியவனா மாம்சத்திற்குரியவனா எப்படி அறிந்து கொள்ளுவது? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஆவிக்குரியவனாக வாழ விரும்புகிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன், நான் பரலோக ராஜ்யம் சென்றடைய விரும்புகிறேன். எனவே நான் ஆவிக்குரியவனாக ஆவிக்குரியவளாக மாற வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? இதை குறித்து இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கான செய்தி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும், கவனமாய் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இங்கு சொல்லுகிறார் 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார். வரங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக, சகல வரங்களையும் நிறைவாய் உடையவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிற அந்த கொரிந்து சபை, அந்த கொரிந்து சபையாரை பார்த்து ஆவியானவர் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே பொறாமை இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. வாக்குவாதங்கள் என்றால் ஆர்கியூமெண்ட்ஸ். பொறாமை இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, பேதங்கள் இருக்கிறது. பேதங்கள் என்றால் பிரிவுகள், பேதங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல பிரதர், சிஸ்டர், நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் வெள்ளை வஸ்திரங்களை உடுத்தி இருக்கலாம், எப்பொழுதும் நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரம்புகிறவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நடத்தப்படுகிற ஒரு சபை பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் வேறு சபை பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே பொறாமை இருக்குமானால், எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே பேதங்கள் இருக்கும் என்றால், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அதுதான், வேதம் கூறுகிற சத்தியம் அதுதான். யார் ஆவிக்குரியவர்கள்? யார் ஆவிக்குரியவர்கள்? மீசையை எடுத்துவிட்டு தங்களுடைய உருவங்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய சரீரத்தில் சில மாறுதல்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களா? நோ. வேண்டுமானால் உலகம் அவர்களை சொல்லலாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி, இல்லாவிட்டால் அவர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளலாம் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி, இல்லாவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் எங்கள் சபை ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வேதம் அதை அங்கீகரிப்பது இல்லை, வேதம் அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை.
ஆவிக்குரியவர்கள் யார் என்று வேதம் சொல்லும் போது இப்படிப்பட்ட சில அடையாளங்களை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறது. உனக்குள்ளே பொறாமை இருக்கிறதா? இதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் ஒரே பிரிவு சபைகளுக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள், வாக்குவாதங்கள், எதற்கடுத்தாலும் ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு ஆர்கியூ பண்ணாத இடங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பரிசுத்த பலிபீடங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த பிரசங்க பீடங்களே ஆர்கியூமெண்ட் செய்கிறதாக மாறி போயிருக்கிறது. வாக்குவாதங்கள், பேதங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் அங்கு சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். வசனத்தை கவனிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கு 2 பிரிவு மக்களையும் ஆவியானவர் அடையாளம் காண்பிக்கிறார். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் யார் எதை சிந்திக்கிறார்கள், எதன்படி நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்களாம். அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்திற்கேற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறார்கள். சரி, இப்போ மாம்சத்திற்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன, ஆவிக்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மாம்சத்திற்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன, ஆவிக்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன. முதலாவது மாம்சத்திற்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் நிதானமாக வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது, பொறுமையாக கவனியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தின்படி நடப்பது என்றால் என்ன தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவது. மாம்சம் என்ன விரும்புகிறதோ அதன்படி செயல்படுகிறவர்கள், மாமிச சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி 17 காரியங்களை ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த 17 காரியங்களை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், இவைகளை வேண்டுமானால் ஓரளவுக்கு நாம் விட்டுவிடலாம். அதற்கு அடுத்து சொல்லுகிறார் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இவைகளை ஒரு மனிதன் செய்வானானால், இந்த சுபாவங்கள் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால், அவன் மாம்சத்திற்குரியவன், அவன் ஆவிக்குரியவன் அல்ல. இப்பொழுது நேரடியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி: நீங்கள் ஆவிக்குரியவர்களா, மாம்சத்திற்குரியவர்களா? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றவைகளின்படி நடக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட வாழுவார்கள். ஆனால் மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தோடு கூட அழிந்து போவார்கள். காரணம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தோடு தங்கி இருப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவியோடு கூட தங்கி இருப்பார்கள். நீங்கள் யார்? நீங்கள் யார்? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் திறந்த இருதயத்தோடு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியம் இதுதான். காதுள்ளவன் கேட்க கடவன். இதுதான் சத்தியம். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா, ஆவிக்குரியவர்களா? சரி, ஆவிக்கேற்றபடி நடப்பது என்றால் என்ன? அதற்கு அடுத்த வசனங்களிலே ஆவியானவர் எழுதி வைக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி ஒரு 9 காரியங்களை ஆவியானவர் இங்கே எழுதி வைக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின் கனி நம்மிடத்திலே இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? அன்புக்காக ஒரு பெரிய பட்டியலையே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அது சினமடையாது, தற்பொழிவை நாடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் என்றெல்லாம் பெரிய ஒரு பட்டியலையே போட்டு வைத்திருக்கிறார். இந்த அன்பு நம்மிடத்திலே உண்டா? சகலத்தையும் சகிக்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கிறதா? இன்றைக்கு தன்னுடைய கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மனைவி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கு விவாகரத்துக்கள் அதில் கிறிஸ்தவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்களாம். வெட்கமாக இருக்கிறது சொல்லுகிறதற்கு. அன்புள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அன்புள்ள தேவன்தான் என்னுடைய தலைவர் என்று சொல்லுகிறவர்கள், அந்த அன்புள்ள இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், அதாவது என்னை அவர்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், இந்த அன்புள்ள தேவனைத்தான் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், எதையுமே சகிக்க முடியாதவர்களாக, விட்டு கொடுக்க மனமில்லாதவர்களாக, உடனடியாக திருமண ஒப்பந்தம் என்கிற அந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிற துணிவு வந்திருக்கிறது. எங்கேய அன்பு இருக்கிறது அவர்களுக்குள்? குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்திலே அன்பில்லை, கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை. ஒரே சபையிலே ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணி ஒரே போஜனத்தை புசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அன்பு இல்லை, அன்பு இல்லை. சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா அங்கேயே 2 குரூப் 3 குரூப்பா இருக்கிறது. கமிட்டியில பார்த்தீங்கன்னா அங்க 2 குரூப் இருக்குது. இவர்களெல்லாம் சபையிலே மூப்பர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்களா? இவைகளெல்லாம் ஆவிக்குரிய சபையா? இவைகளெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கும் என்று நம்புகிறோமோ? ஆண்டவரே, நீர் எங்கள் சபைகளுக்குள்ளாக இறங்கி வாரும் என்று அலறி கூப்பிட வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்கள் தலைவர்களை மாற்றும், எங்களை மாற்றும். மாற்றம் முதலாவது என்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை ஆவிக்குரியவனாக மாற்றும், என்னை ஆவிக்குரியவளாக மாற்றும். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் தானா? இல்லாவிடால் மாம்சத்திற்குரியவர்கள் தானா? இன்றைய பரிதாபமான நிலைமையை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைய மனுஷனுடைய பார்வையிலே இவர்கள் அளந்து வைத்திருக்கிற அந்த பரிதாபமான நிலைமையை எண்ணி பாருங்கள். என்னுடைய விசுவாசத்தின்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாக இருந்திருந்தால் நம்முடைய தேசம் என்றைக்கோ எழுப்புதலை சந்தித்திருக்கும். நம்முடைய தேசம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என்றைக்கோ ஏற்றுக்கொண்டிருக்கும். சபைகளுக்கு பிரச்சனை, ஊழியக்காரருக்கு பிரச்சனை, கோபம் இல்லாத இடமில்லை, சண்டை இல்லாத இடமில்லை, வைராக்கியம் இல்லாத இடமில்லை. மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து ஆவிக்கேற்றபடி நடவாதவர்கள் வாயிலே அந்நிய பாஷைகளை பேசினாலும், பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறேன் என்று சொன்னாலும், போய் சேரப்போகிற இடம் வித்தியாசமான இடமாக இருக்க போகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கொடுக்க போகிற தீர்ப்பு வித்தியாசமானதாக இருக்க போகிறது. இன்றைய நாட்களில் ஆவிக்குரிய வரங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கும் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தின் அளவுக்கு படி ஆவின் கனிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆவியின் கனிகள் பிரசங்கிக்கப்படவில்லை. ஆவியின் கனிகளுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆவியின் கனிகள் இன்றைக்கு ஓரமாக ஒதுக்கி தள்ளப்பட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கோபமும் சண்டைகளும் நிறைந்து பரிதாபமாக காட்சி அளிக்கிறது பரிசுத்த தேவனுடைய கூடாரங்கள் எல்லாம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். என்னை ஆவிக்குரியவனாக மாற்றும் ஆண்டவரே, எங்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றும். நாங்கள் பரலோக ராஜ்யம் வந்து சேர விரும்புகிறோம். ஒப்பு கொடுப்போம்.
மனம் திரும்புவோம். கர்த்தர் கிருபையாக இறங்குவார், நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றுவார், பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். இயேசு வருகிறார், ஆயத்தப்படுங்கள். மாரநாதா, மாரநாதா.